இலங்கையில் நிலவிய 30 ஆண்டு கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட உயிர்நீத்த ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் 17வது தேசிய மாவீரர் நினைவு தினம் இன்று செவ்வாய்க்கிழமை பத்திரமுல்லையில் அமைந்துள்ள மாவீரர் நினைவு தூபிக்கு அருகில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இம்முறை நிகழ்வில் ஒரு விசேட மாற்றமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்படைகளுடன் இணைந்து பணியாற்றிய உயிர்நீத்த தமிழ் மற்றும் முஸ்லிம் மாவீரர்களின் உறவினர்களுக்கும் ஜனாதிபதியுடன் இணைந்து அஞ்சலி செலுத்துவதற்கு விசேட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 3 தசாப்தங்களாக நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக தமது உயிரை தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு தேசத்தின் கௌரவத்தை செலுத்தும் முகமாக ஆண்டுதோறும் மே 19ஆம் தேதி தேசிய மாவீரர்கள் தின நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் இம்முறை 15வது முறையாக இந்நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டன. இம்முறை நிகழ்வில் சில விசேட மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தாய்நாட்டிற்காக உயிர்நீத்த மாவீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த நிகழ்வில் அதிக வாய்ப்புகளை வழங்குவதே பிரதான நோக்கமாகும். எனவே முன்னைய ஆண்டுகளை விட அதிக எண்ணிக்கையிலான குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். மற்றும் ஒரு முக்கிய விடயமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலிருந்து முப்படைகளுடன் இணைந்து யுத்தத்தில் ஈடுபட்டு உயிர்நீத்த தமிழ் மற்றும் முஸ்லிம் மாவீரர்களின் உறவினர்களுக்கு இம்முறை விசேட முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. சுமார் 30க்கும் மேற்பட்ட இத்தகைய குடும்பங்கள் விசேடமாக தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் ஜனாதிபதியுடன் இணைந்து தமது உறவினர்களுக்கு அஞ்சலி செலுத்த கௌரவம் அளிக்கவும் விசேட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 3 மணிக்கு இந்த நிகழ்வுகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. விசேட அதிதிகள் மாலை 3:15 மணிக்கு வருகை தந்தனர். தரைப்படை, கடற்படை, விமானப்படை, போலீஸ், விசேட அதிரடிப்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் தேசிய மாணவர் படையணி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் மற்றும் மாவீரர்களின் பெற்றோர் உறவினர்கள் என மொத்தம் 2769 பேர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். மாவீரர்களின் பெற்றோரை பொறுத்தவரை இம்முறை சுமார் 160 பேருக்கு பிரதான நிகழ்வுகளில் நேரடியாக பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்று மாலை நிகழ்வின் போது ஜனாதிபதியின் விசேட உரை இடம்பெற்றது. ஜனாதிபதி மற்றும் விசேட அதிதிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போது அந்தந்த படைகளைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோர்களும் உறவினர்களும் அவர்களுடன் இணைந்து அஞ்சலி செலுத்துவதை காணக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு ஆற்றிய உரை. අප දන්නවා අප මේ සියලු දෙනා එක් වී තිබෙන්නේ ලංකා ඉතිහාසයේ මෑත ඉතිහාසයේ ශ්‍රේෂ්ඨතම මව්බිම නිදහස් කර ගැනීම සඳහා උරදුන් අපේ ශ්‍රේෂ්ඨතම රණවිරුවන් පිළිබඳව උත්තමාචාරය ගෞරවය පුද කරන්න. රට වෙනුවෙන් තම ජීවිත පරිත්‍යාග කළ විරුවන් මේ රණවිරු ස්මාරක ඉදිරිපිට සිහිපත් කිරීම සහ ඔවුන්ගේ ප්‍රාර්ථනා කරන ලද අරමුණු ඉටු කිරීම වෙනුවෙන් යුද්ධය අවසන් වී වසර 17ක් වන අද දින අප මේ සමරුව පවත්වනවා. නිදහස් රටක අභිමානය වෙනුවෙන් ජීවිත සහ ලේ කඳුළු වලින් මිලගෙවූ සියලුම ශ්‍රේෂ්ඨ විරුවන් මේ මොහොතේ උත්තමාචාරය පෙරදැරිව සිහිපත් කරනවා. තමන් වෙනුවෙන් නොව අන් අය සහ රට වෙනුවෙන් ජීවිත පරිත්‍යාග කළ සියලු විරුවන් කළ මෙහෙවරට දේශයේ ප්‍රණාමය සහ ගෞරවය පුද කරනවා. විශේෂයෙන්ම එවැනි වීරෝදාර දරුවන් මේ මව්බිමට දායාද කළ එම දෙමව්පියන්ටත් අපේ ගෞරවය උත්තමාචාරය මේ අවස්ථාවේදී පුද කරන්න අපි කැමතියි. இலங்கை அரசாங்கம் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான செஸ் மற்றும் பெல் வரிகளை நீக்குவதனால் உள்நாட்டு கைத்தொழில் துறைகள் மிகவும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வேலையில்லா போக்கு அதிகரித்து பாரதூரமான பல பிரச்சனைகளும் சவால்களும் எழுந்து காணப்படுகின்றன. எனவே செஸ் மற்றும் பெல் வரிகளை நீக்குவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்று கைத்தொழில் முனைவோர் முன்வைக்கும் யோசனை நியாயமான ஒன்றாக அமைந்து காணப்படுகின்றன. செஸ் மற்றும் பெல் வரிகளை நீக்குவதற்கு அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய நிதி நிறுவனங்களுடன் இணக்கம் தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் 2026 தொடக்கம் 2029 காலகட்டத்திற்குள் இந்த வரிகள் முழுமையாக நீக்கப்படுகின்றன. இவ்வாறு நீக்கும் காலத்தை சற்று நீடிப்பதன் மூலம் கைத்தொழில் துறையினருக்கு ஏற்படும் திடீர் பாதிப்பை குறைத்துக் கொள்ள முடியுமாக இருக்கும். உள்நாட்டு தன்மைக்கு முன்னுரிமை தருவோம் என கூறி இந்த அரசாங்கம் மக்கள் ஆணையை பெற்றிருப்பதால் உள்நாட்டு தொழில் முனைவோரை
பாதுகாப்பது நம் அனைவரினதும் அரசாங்கத்தினதும் கடமையாக காணப்படுகின்றன. ஏற்றுமதி துறையை மேம்படுத்தும் அதேவேளை உள்நாட்டு கைத்தொழில் துறைகளை பாதுகாத்து நுகர்வோரின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த இலக்கை மிக சிறந்த அரச கொள்கை திட்டமிடல்கள் ஊடாக எட்டிக்கொள்ள முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். உள்நாட்டு சந்தைகளுக்கும் ஏற்றுமதி சந்தைகளுக்கும் உற்பத்தியாளர்களாக பண்டங்கள் மற்றும் சேவைகள் ஊடாக பெரும் பங்களிப்பை பெற்றுத்தரும் கைத்தொழில் முயற்சியாளர்களுடன் நேற்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உரையாற்றினார். இதுவரை இந்த மண்ணிலே கொலை செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அளிக்கப்பட்ட என் இனத்தின் வரலாறுகளுக்கு இன்றைய தினம் மே 18 எங்களுடைய தமிழ் மண்ணின் ஒரு தமிழீழ பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் என்னுடைய வீர வணக்கங்களையும் அதே நேரத்திலே என்னுடைய அஞ்சலிகளையும் செலுத்தி கொண்டு மே 18 ஒரு இனப்படுகொலை, ஒரு இனம் அழிக்கப்பட்ட நாள், ஒரு இனம் சிதைக்கப்பட்ட நாள், ஒரு போராட்டம் காட்டி கொடுக்கப்பட்ட நாள். அதையெல்லாம் தாண்டி சொல்வதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசுகிறோம் என்கின்ற ஒரு காரணத்துக்காக தமிழன் புதைக்கப்பட்ட இந்த மண்ணிலிருந்து மீண்டும் ஒரு தமிழ் குரல் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கும், அதே நேரம் இந்த மே 18 எங்களுடைய இனப்படுகொலையை நடந்த விடயத்தை தங்களுடைய மனதிலே இருத்துவோம் என்று சொன்ன தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணா விஜய் அவர்களுக்கும், தளபதியின் தளபதி ஆதவ் அர்ஜுனான் அவர்களுக்கும், ராஜ்மோகன் அண்ணாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணம் இந்தியாவிற்கான எனது இந்த பயணம் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறது. அரசியல் தெரிந்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும். தமிழகம், தமிழீழம் என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல, மொழிகளால் மட்டுமல்ல, உணர்வுகளால் மட்டுமல்ல. தமிழகம், தமிழீழம் என்பது இரத்தத்தால் இணைந்த 2 பிரதேசங்கள். என்னுடைய கடந்த பாராளுமன்ற உரையிலே நான் சொல்லியிருப்பேன், யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு கொடுங்க. இப்போது எனக்கு இந்த பயணத்துக்கு பிறகு சொல்ல வேண்டியிருப்பது இலங்கையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கடா தமிழத்துக்கு ப்ளீஸ். ஏனென்றால் இங்கே ஊழல், இங்கே தமிழன் அடக்கப்படுகிறான், ஒடுக்கப்படுகிறான். இங்கே ஊழல் மிகப்பெரிய, அதற்கு மிகப்பெரிய கவலை என்னென்றால் அதையும் தாண்டி தமிழ் பேசுகின்ற ஒரு சில அரசியல் பொய்யர்கள் இன்றைய தினம் இந்த சிரட்டையிலே தண்ணி கொடுத்து, உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். இதில் தமிழ் கேட்டுக்கொண்டிருக்கின்ற, தமிழிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாருக்குமே அல்லது சிங்களத்திலே உரையை கேட்டுக்கொண்டு இருக்க தெரியும். இந்த பாராளுமன்றத்திலே சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும், எங்களுடைய கதிரையிலே இருக்கின்ற சபாநாயகரை கூட நான் அக்கா என்று தான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன். ஆனால் தமிழனுக்கும் சிங்களனுக்கும் இங்கே பாராளுமன்றத்திலே வேற்றுமைகள் இல்லை. ஆனால் இன்று பாதைகளிலே சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் அடிபட்டுக் கொள்கிறார்கள் என்றால் இந்த பிச்சைத்தனமான இந்த அரசியல்வாதிகள், முக்கியமாக எங்களுடைய தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகள், அண்ணன் ஒரு பேரை சொல்லுவோம் பாவம், எங்களுடைய தமிழ் பேசுகின்ற தமிழீழ அரசியல்வாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அரசியல்வாதிகளால் தான். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் உரையாற்றினார். விசேடமாக நீங்கள் வரிக்கு மேல் வரியை விதித்து ஏழை மக்கள் மீது வரிச்சுமையை கூட்டுகின்ற செயற்பாடிலே ஈடுபட வேண்டாம் என்று இந்த அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஏனென்றால் இந்த நாட்டிலே உள்நாட்டு உற்பத்தியை அல்லது முதலீட்டு ஊக்குவிப்பை மேற்கொண்டு முதலீடுகளை வரவைத்து ஏற்றுமதியை ஏற்படுத்தி அதன் மூலம் அந்நிய செலாவணியை சம்பாதித்து இந்த நாட்டின் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதை விடுத்து வரியை கூட்டி வரியை அதிகரித்து, அதேபோல் இந்த வரியை அதிகரிக்கின்ற பொழுதோ பொருட்களுக்கான சேவைகளுக்கான விலைகள் கூடி செல்லுகின்ற பொழுதோ அந்த பாதிப்பு கூடுதலாக ஏழை மக்களுக்குத்தான் அந்த பாதிப்பு கூடுதலாக இருக்கின்றது. மத்திய கிழக்கின் நிலவும் நெருக்கடி நிலை மற்றும் அதன் விளைவாக உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வடைந்தமையே இந்த ஆண்டில் இலங்கை ரூபா வீழ்ச்சியடைவதற்கு முதன்மை காரணம் என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட மத்திய வங்கி ஆளுநர், எரிபொருள் இறக்குமதிக்கான வெளிநாட்டு நாணய தேவை அதிகரித்துள்ளமையினால் ரூபாவின் மீது அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 2026 ஆண்டில் இலங்கை ரூபா 4.8% வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் இந்திய ரூபா 6
5.4%, நேபாள ரூபா 6.2%, இந்தோனேஷிய நாணயம் 5.2% வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதற்கமைய இந்த நிலைமை இலங்கைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதென்றல்ல எனவும் எரிபொருள் இறக்குமதியில் பெருமளவில் தங்கியுள்ள பல நாடுகளை பொதுவாக பாதித்துள்ள உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சியின் விளைவு இது என்றும் மத்திய வங்கி ஆளுநர் வலியுறுத்தினார். அத்துடன் கடந்த 2022 ஆண்டில் இலங்கை ரூபா பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்தமைக்கு நாட்டில் நிலவிய குறிப்பிட்ட பொருளாதார பிரச்சினைகளே காரணம் எனவும் தற்போதைய நிலைமை அதிலிருந்து வேறுபட்டு சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட தாக்கங்களுடன் தொடர்புடையது என்றும் அவர் கூறினார். நாணய மாற்று வீதத்தில் ஏற்படும் மாற்றங்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு ஒரு நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக முடிவெடுப்பது சரியானதல்ல என்றும் மத்திய வங்கி ஆளுநர் மேலும் குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து கருத்து வெளியிட்ட மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, நம்மை போலவே எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் உள்ளன. இந்த ஆண்டில் நமது ரூபா 4.8% வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்திய ரூபா 6.8%, நேபாள ரூபா 6.2%, இந்தோனேஷிய ரூபா 5.2% வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனை பார்க்கும்போது இந்த நாணய வீழ்ச்சியானது நம்மை போன்ற ஏனைய நாடுகளுக்கும் பொதுவான ஒரு விடயம் என்பது தெளிவாக புரிகிறது. அதற்கு இணையாகவே இது நடந்துள்ளது. பெரிய அளவில் வேறுபட்டதாக இல்லை. இதற்கு காரணம் இவற்றில் பெரும்பாலானவை எரிபொருளை முழுமையாக இறக்குமதி செய்து அதற்கு அதிக செலவு செய்யும் நாடுகளாகும். 2022 ஆண்டில் நிலவிய சூழ்நிலையில் இலங்கைக்கு மாத்திரம் பாதிப்பை ஏற்படுத்திய காரணங்களினால் நமது ரூபா பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்தது. அது உலகளாவிய காரணிகளால் அல்ல. ஆனால் தற்போதைய நிலவரப்படி இலங்கை ஏனைய ஒப்பிடக்கூடிய நாடுகளுடன் ஓரளவு ஒரே மட்டத்திலே உள்ளது. எனவே வெளிப்புற அதிர்வுகளால் ஏற்படும் ஒரு விடயமாகும். நாணய மாற்று விகிதங்களை அடிப்படையாக கொண்டு சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். நாணய மாற்று விகிதம் வீழ்ச்சியடைவது என்பது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதை குறிப்பதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். நமது பிரதான ஊடகவியலாளர்கள் அவ்வாறு செய்வதில்லை. தற்போது இந்திய ரூபா வரலாற்றில் மிக குறைந்த மட்டத்தில் உள்ளது. இந்தோனேஷியா ரூபாவும் இன்றைய தினம் வரலாற்றில் மிக குறைந்த மட்டத்தை பதிவு செய்துள்ளது. ஆனால் அதற்காக அந்த நாடுகளின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து விட்டது என்றோ ஸ்திரமற்றது என்றோ கூற முடியாது. அது ஒரு தவறான கருத்தாகும். நாணய மாற்று விகிதத்தை மாத்திரம் பார்த்து ஒரு நாட்டின் பொருளாதாரம் நல்லதா அல்லது கெட்டதா என்று கூறுவது கடினம். இதில் இரண்டு பக்கங்கள் உள்ளன என்றார். மொனராகல மாவட்டத்தில் டித்வா இழப்பீட்டு வழங்கல் தொடர்பாக குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள அனர்த்த நிவாரண சேவை அதிகாரியின் பணி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிக்கை ஒன்றில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இக்குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கிராம சேவகரும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் வேறொரு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவங்கள் குறித்து தற்போது முறையான மற்றும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மொனராகல மாவட்ட பிரதேச செயலாளர் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய அனர்த்த நிவாரண சேவை மையம் நோர்வே ராஜ்யத்தின் நிதி உதவி மற்றும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம், ஐக்கிய நாடுகளின் தன்னார்வ திட்டம் ஆகியவற்றின் ஆதரவுடன் உருவாக்கிய புதிய டிஜிட்டல் நட்டையீடு முகாமைத்துவ அமைப்பு மற்றும் சமூக வினவல் பொறிமுறை நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இது டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவான, மிகவும் வெளிப்படையான மற்றும் எளிதில் அணுகக்கூடிய சமூக ஆதரவு சேவைகளை வழங்கும் ஒரு செயல்முறையாகும். இந்த டிஜிட்டல் அமைப்புகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவின் பங்கேற்புடன் பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. அரசாங்க அதிகாரிகள் மற்றும் இடரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிர்வாக ரீதியிலான சிரமங்களை குறைக்கும் வகையில் இந்த நட்டையீடு முகாமைத்துவ அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது கிராம உத்தியோகத்தர்கள் ஊடாக ஆன்லைன் மூலம் நட்டையீடு கோரிக்கைகளை சமர்ப்பிக்க முடியும். அதேபோன்று இன்று சமூக வினவல் பொறிமுறையும் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இந்த பொறிமுறையின் ஊடாக பொதுமக்கள் தங்களது வினவல்களை நேரடியாக தேசிய அனர்த்த நிவாரண சேவை மையத்திற்கு சமர்ப்பிக்க முடியும். இவ்வமைப்பிற்கு வார நாட்களில் முற்பகல் 9 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை சிங்கள, தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் இயங்கும் 0713807807 என்ற உடனடி தொலைபேசி இலக்கத்தை அழைப்பதன் மூலம் அல்லது அதற்குரிய QR குறியீடு ஊடாக வினவல்களை சமர்ப்பிக்கலாம். ஆரம்ப பரிசீலனைக்கு பின்னர் தேவையான நடவடிக்கைகள் மற்றும் தொடர் கண்காணிப்பிற்காக ஒவ்வொரு வினவலும் NDRSCயின் தேசிய அல்லது பிராந்திய மட்டத்திலான உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஒவ்வொரு வினவலும் சமர்ப்பிக்கப்படும் போது அதனை சமர்ப்பிப்பவருக்கு ஒரு தனித்துவமான குறியீடு வழங்கப்படும். சமூக வினவல் பொறிமுறை கூறிய QR குறியீடு அல்லது உடனடி தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இந்த தனித்துவமான குறியீட்டை முன்வைத்து தங்களது வினவல்களில் முன்னேற்ற நிலையை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த முயற்சியானது ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான முன்னுரிமை திட்டத்தின் ஒரு பகுதியாக செயற்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் 2000 புதிய இரத்த புற்றுநோய் நோயாளிகள் பதிவாகின்றனர் என விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது இரத்த புற்றுநோயுடன் வாழும் மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 15,000 முதல் 18,000 வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் மருத்துவர் புத்திக சோமவர்தன தெரிவித்துள்ளார். இத்துறையில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இரத்த புற்றுநோய் சிகிச்சைக்கான விசேட வைத்திய நிபுணர்களின் கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நாடு முழுவதும் உள்ள இரத்த புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வெறும் 4 விசேட மருத்துவ நிபுணர்கள் மட்டுமே சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் நோயாளிகளுக்கான சிகிச்சை மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகளில் பெரும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கான வரி குறைக்கப்பட்ட போது அரசாங்கத்திற்கு 1590 கோடி ரூபாய் நஷ்டத்தை வசூலிப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்ய அடிப்படை உரிமை மனுவை ஜூன் மாதம் 27ஆம் தேதி அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நேற்று ஷிரான் குணரத்ன மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோரை கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட காரணிகளை பரிசீலித்த நீதியரசர்கள் ஆயம் இந்த மனுவை பரிசீலனைக்காக ஜூன் மாதம் 27ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டது. 14 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடன் குஷ்ரக போதைப் பொருளுடன் 2 இலங்கை விமான பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் இந்த குஷ் போதைப் பொருள் தொகையுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பசுமை வழி ஊடாக வெளியேற முற்பட்ட போதே சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை 9:30 மணியளவில் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் தங்களது 2 பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 14 கிலோகிராம் 562 கிராம் குஷ் போதைப் பொருளை கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆடைகளுக்கு இடையே நுணுக்கமான முறையில் 28 பொதிகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் தெமட்டகொட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் அவர்களில் ஒருவர் மதுபான சாலை ஒன்றில் பணிபுரியும் 23 வயதுடைய ஊழியர் எனவும் மற்ற நபர் 30 வயதுடைய கூலி தொழிலாளி எனவும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பொது போக்குவரத்து சேவையை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் 104 புதிய மெட்ரோ பேருந்துகள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படவுள்ளன. அதற்குரிய ஒப்பந்தம் நேற்று கையெழுத்திடப்பட்டதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த 104 நவீன பேருந்துகளும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு நிறைவு செய்யப்படவுள்ளன. தற்போது மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு கடவத்த மற்றும் ரத்மலான போன்ற பகுதிகளில் புதிய மெட்ரோ சேவை முனையங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் ஆகஸ்ட் மாதத்தில் இப்பேருந்து போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலம் நாட்டின் பொது போக்குவரத்தில் ஒரு தரமான திருப்பு முனையை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாக போக்குவரத்து அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. 2 போர் விமானங்கள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளானது. அமெரிக்காவின் இடாவோவில் கன்ஃபைட்டர் ஸ்கைஸ் விமான கண்காட்சியில் இறுதி நாளின் போது அமெரிக்க கடற்படையின் EA-18 ரக ஜெட் விமானங்கள் வான்வெளி சாகசத்தில் ஈடுபட்டிருந்தன. அப்போது 2 விமானங்கள் மோதிக்கொண்டன. அதன் உள்ளிருந்த அனைவரும் பாராசூட் உதவியுடன் பாதுகாப்பாக வெளியேறினர் என்று அமெரிக்க கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்படிக்கை ஒன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கில் ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதலை தாம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த ட்ரம்ப் நாளை ஈரான் மீது நடத்தவிருந்த தாக்குதலை மேற்கொள்ள வேண்டாம் என அமெரிக்க ராணுவத்திற்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன். எனினும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கை ஒன்றை எட்ட முடியாவிட்டால் உடனடி அறிவித்தலின் மூலம் ஈரான் மீது முழுமையான பாரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்குமாறு அவர்களுக்கு மேலும் உத்தரவிட்டுள்ளேன் என்று கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சீன பயணத்தை நிறைவு செய்திருக்கும் நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக சீனா செல்லவிருப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்ய சீன உறவுகளை பலப்படுத்தவும் 2 நாடுகளுக்குள்ளும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாகவும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் விளாடிமிர் புட்டின் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மற்றும் உள்ளூர் விவகாரங்கள் குறித்து இருவரும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவிருப்பதாகவும் சில முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முதல் முறையாக சீனா சென்று திரும்பிய நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் பயணச் செய்தி வெளியாகியிருக்கிறது. IPL போட்டியின் 63வது போட்டி நேற்று சிதம்பரம் மைதானத்தில் இடம்பெற்றது.
சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலே இப்போட்டி இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. வழங்கப்பட்ட 20 ஓவர்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 180 ஓட்டங்களை பெற்று 7 விக்கெட்டுகளை இழந்தது. டாவிட் பிரேவிஸ் 44 ஓட்டங்களையும் கார்த்திக் சர்மா 32 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். 181 என்ற ஓட்ட இலக்கை துடுப்படுத்த ஆட ஆரம்பித்த சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 19 ஓவர்களில் 181 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தது. சன்ரைஸ் ஹைதராபாத் அணி ஷார்பில் இஷான் கிஷான் 70 ஓட்டங்களையும் கிளிஷேன் 47 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இப்போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது.